குட் மார்னிங் கைஸ். மைசெல்ஃப் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு வந்து SQL லோடர் பார்க்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஆரக்கிள் சப்ளையர் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டர்னலா இருக்கிற ஃபைலை, அதாவது நீங்க ஒரு ஃபிளாட் ஃபைல், நோட் பேடோ இல்லை வந்துட்டு ஒரு வேர்டோ இந்த மாதிரி TXT ஃபைல், இந்த மாதிரி வந்து ஃபைல், ஃபிளாட் ஃபைல், அதாவது எக்ஸல் ஃபைல், இந்த மாதிரியான ஃபிளாட் ஃபைலை வந்து ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட டேட்டா இருக்கு. ஸோ அந்த டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ற கான்செப்ட் பேர் தான் SQL லோடர். அதாவது வெளியில இருக்கிறத டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்றோம். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்க் லோடர் யூட்டிலிட்டிக்காக யூஸ் பண்றோம். ஸோ வந்து பல்கா வந்து ஒரு டேட்டாவை வந்து மூவ் பண்றதுக்கு வந்து இந்த SQL லோடர் வந்து யூஸ் ஆகும். வேற என்னென்னலாம் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபைல்னு ஒன்று இருக்கு, UTL ஃபைல் இருக்கு. UTL ஃபைல்லாம் PLSQL பண்ணும்போது பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபைல் ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து 4 ஸ்டெப் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்பு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஒரு டேபிள் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். 2வது வந்து நீங்க நோட் பேட்ல கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த ஃபைல் வந்து ப்ரிப்பேரா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஃபைலையும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். உங்களோட ரியல் டைம்ல வந்து உங்களுடைய சுப்பீரியர், அதாவது யாராவது மேனேஜரோ டிஎல்ஓ உங்களுக்கு அந்த ஃபைலை கொடுத்து இதை வந்து டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நீங்க பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? 3வது வந்து கண்ட்ரோல் ஃபைல் ரெடி பண்ணணும். அதாவது இந்த ஃபைல் எல்லாம் கொண்டு போயிட்டு எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை ஒரு நோட் பேட்லயோ இல்லை ஒரு ஃபிளாட் ஃபைல்ல, அது இன்னொரு ஃபிளாட் ஃபைல்ல வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? 4வது வந்து இதை வந்து டேட்டா வந்து மூவ் பண்ணி விடணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டேட்டா வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து ஒரு 2 டாக்குமெண்ட் இது பண்ணியிருக்கேன். இது ப்ரீவியஸ் பேட்ச் பண்ணது தான், வேற ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து கோடு கொடுத்துருக்கேன், கண்ட்ரியோட கோடு கொடுத்துருக்கேன். 3வது வந்து கண்ட்ரி கொடுத்துருக்கேன். 4வது வந்து ஸ்டேட் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? US USA. ஓகே, ஓகேங்களா? இது மாதிரி வந்து இங்க ஒரு ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 3 ரோ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இன்னொரு ஃபைல் ரெடி பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு ஃபைல் தான் இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கலாம். ஸோ எத்தனை ஃபைல் வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் வந்து இது கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ட்டு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபைல் இன்சர்ட் பண்ற மாதிரி கூட பார்க்கலாம். ரொம்ப இது வேணாம். 2-3 ஃபைல் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் டேபிள்ல எப்படி ஆட் பண்ணலாம்? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கமா கொடுத்து அடுத்தடுத்து இப்போ இது பண்ணீங்கன்னா ஃபைல் வந்து இது பண்ண முடியும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஃபைலை வந்து நம்ம லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். டோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேபிள் T1 ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? ஐடி. ஓகேங்களா? ஐடி என்னது? நம்பர். நம்பர்னு சொல்லலாம், ஏற்கனவே சொல்றேன், இன்டீஜர்னு சொல்லலாம். ஓகேங்களா? 2வது வந்துட்டு கோடு, C__ கோட். ஓகேங்களா? இது என்னது? வேர்கேர். வேர்கேர் 2 சைஸ் ஆஃப் ஒரு 20 போதும். ஓகேங்களா? ரொம்ப சின்ன சின்ன டேட்டா தான் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரி. varchar 2 size of 20.
நாலாவது வந்து ஸ்டேட் கோடு st_code. இது அபியூஸ்ல வேர்கேர் தான். ஓகேங்களா? ஓகே, இப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1. 4 காலம் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டேபிள் கிரியேஷன் முடிச்சாச்சு. டேட்டா ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே பண்ணியாச்சு. டேட்டா ரெடியா இருக்கு. இப்போ வந்து அந்த கண்ட்ரோல் ஃபைல்னு சொன்னேன். அந்த கண்ட்ரோல் ஃபைல் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? இதுல வந்து 4 சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து லோட் டேட்டா இன் ஃபைல். இது இப்படி தான் சொல்லணும். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து ஃபைலோட லொகேஷன் சொல்லணும். நீங்க எந்த ஃபைல்ல சேவ் பண்றீங்களோ அந்த ஃபைலோட லொகேஷன் சொல்லுங்க. ஓகேங்களா? அதாவது இப்ப ஃபிளாட் ஃபைல்னு இங்க வந்து நான் என்ன வச்சிருக்கேன், txt ஃபைலா வச்சிருக்கேனா? இது txt ஃபைலா தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்ல. வேற என்னென்னலாம் ஃபைல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேற வேற ஒரு ஃபைல் கூட வைக்கிறேன் பாருங்க. CSVன்னு சொல்லுவாங்க, கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல். ஓகே, அதுவா மாத்துறேன். CSV. ஓகேங்களா? இது வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல்னு பேரு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஃபைல் பாருங்க. எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கா? எக்ஸல் மாதிரியே தான் இருக்கும். டேட்டா பாருங்க, நீட்டா மாறிடுச்சு. ஸோ இப்படியும் வச்சுக்கலாம். இப்படிதான் அதிகமா டேட்டா கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மெட்ல கொடுப்பாங்க. ஸோ எக்ஸல்னா எக்ஸல், ஃபிளாட் ஃபைல் நீங்க எது வேணாலும் வைக்கலாம். ஃபிளாட் ஃபைல் என்னென்ன ஃபைல்லாம் ஃபிளாட் ஃபைல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அது உங்களுக்கு தேவையில்லை. ஃபைல் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இதை அப்லோட் பண்ணிருங்கன்னு சொல்லி. ஸோ நீங்க அது பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் நான் இந்த லிஸ்ட் ஒன்னுங்கிற இந்த CSV ஃபைல தான் யூஸ் பண்ண போறேன். பாருங்க, நான் ஜஸ்ட் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். இதுல இருக்க மாதிரியே இது பண்ணணும். அப்பர் கேஸ் லோவர் கேஸ்லாம் மாற்றக்கூடாது. இதுல என்ன எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஃபைலை வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகே, அதனால தான் நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் இந்த நோட் பேட்ல எங்க இருக்கு, இது வந்து மை கம்ப்யூட்டர்ல நியூல D::ல இருக்குங்களா? ஓகே, நான் வந்து டெஸ்க்டாப்லேயே கூட இதை வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இவ்வளோலாம் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக நிறைய ஃபைல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் டெஸ்க்டாப்ல இந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ டெஸ்க்டாப்ல இந்த லிஸ்ட் ஒன் இருக்குங்களா? ஸோ டெஸ்க்டாப்ல போயிட்டு போட்டால் போதும். இப்போ நான் இதையே அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் ஈஸியாக போட்டுக்கலாம், எதுக்கு உள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லணும், டெஸ்க்டாப்னு சொல்லணுமா? நீங்கள் என்ன ஃபைல் வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து இங்கே தான் வைக்கணும். லொக்கேஷன்லாம் என்ன லொக்கேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ லொக்கேஷனோட ஃபைல் பாத் இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பேக் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் Ctrl+V பேஸ்ட் ஆகும். ஓகே, ஓகேங்களா? இந்த இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்லணும்னா டேபிள் நேம் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னா இன்டு டேபிள் நேம் T1. ஓகேங்களா? ஃபீல்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து வேல்யூலாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கமா செப்பரேட்ல இருந்துச்சா? ஃபைலையும் இப்போ கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ் தான் வச்சிருக்கோம். CSVனா கமா செப்பரேட்டட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? terminated by டபுள் கோட்ல கமானா கமான்னு சொல்லிடணும். ஓகேங்களா? லாஸ்டா என்ன சொல்லணும்னா காலம் நேம் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க, டோல் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த காலம்லாம் இருக்கு.
ஸோ ஐடி இருக்கு. இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 4 காலம் போட்டேன். இதை தான் நீங்க 4ஆவதா சொல்லணும். காலம் நேம் 4th சொல்லணும். ஓகே. ஸோ அவ்வளோதான். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். நான் இதையும் டெஸ்க்டாப்லேயே வந்து ஒரு நேமில் வந்து சேவ் பண்ணுறேன். இங்கே வந்து இதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு நேம் வைக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு கூட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி டாட், இந்த ஃபைல் வந்து கண்ட்ரோல் ஃபைலுங்கனால சிடிஎல்னு சொல்லணும். டாட் சிடிஎல்னு சொல்லி சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஏபிசி டாட் சிடிஎல் நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நான் ரன் பண்றேன். அதாவது SQL LDR HR/admin control equal to control file எதுல இருக்கு? டெஸ்க்டாப்ல இருக்கா? டெஸ்க்டாப்ல இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஃபைலோட நேம் abc.ctl. ஸோ இந்த இதில் இருக்கு அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண போறது. ஜஸ்ட் இதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, கனெக்ட் பண்ணும் போதே இது பண்ணும். இங்க வந்து இது பண்ண முடியாது. உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல மட்டும்தான் நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சப்போஸ் நான் வந்து டேட்டா வந்து எனக்கு இப்படி இருக்கு, ஓகே. நான் வந்து டேட்டா வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் காலம் நேமோட இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல வந்து காலம் நேம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோல இருந்து தான் டேட்டா இருக்கு அப்படின்னா ஸ்கிப் ஈக்குவல் டு 1 யூஸ் பண்ணும். நம்ம இங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்கிப் ஈக்குவல் டு 1 2ன்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை ரோ ஸ்கிப் ஆகணும் அப்படிங்கறத சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை இப்ப. ஏன்னா நம்ம வந்து டைரக்டா வெறும் காலம் நேம் கொடுக்கல. நீங்க வந்து காலம் நேம் ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துட்டு செகண்ட் ரோல இருந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்க. இது வந்து கொடுக்கணும். ஓகே. ஸ்கிப் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கிப் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா 3 ரோல வந்து ஒரு ரோ வந்து நீங்க வந்து அதை வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை காப்பி பண்றேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஓகே. என்னோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு வருது. என்னால் சேஞ்ச் பண்ணி டேட் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ண முடியுமான்னு தெரியல. ஜூம் கனெக்ட்ல இருக்குமான்னு தெரியல. ஜஸ்ட் ட்ரை பண்றேன். வந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க டேட்டாவை செக் பண்ணும்போது டேட்டா வந்து வரும். ஓகேங்களா?
ஒரு 10 கொண்டு போறேன். ஓகே. லிஸ்ட் திருப்பி ஓபன் பண்றேன். பேஸ்ட் பண்றேன். ஸோ என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து SQL லோடரை எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஒன் செகண்ட் பாருங்க. ஜூம் வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.